அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. ஒரே பிரச்சனை ஆஃபீஸில். ஆமாம், யார் முகத்தில் முழிச்சோம்? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. சுப்பம்மா முகத்தில் தான் முழித்தேன். அவள் முகத்தில் முழிக்கிற அன்னைக்கெல்லாம் பயந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஐயா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரோக்கர் வந்துடுவார். மாப்பிள்ளையை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். 1 hour later. வணக்கம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கௌரிக்கு வரன் ஏதாவது ரெடி பண்ணீங்களா? உங்கள் வீட்டம்மா சொன்ன மாதிரி மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சதும் உடனே தகவல் சொல்லிடுறேன். மாப்பிள்ளை நல்ல தைரியமான ஆம்பளையாக இருக்கணும். அந்த மாதிரி மாப்பிள்ளையை பாருங்கள். பார்த்துட்டா போச்சு. ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆமாம், ஆள் எப்படி? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. யாருக்கும் பயப்பட மாட்டார். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்கா? இருக்கு, தர்றேன் பாருங்க. என்னது, மாப்பிள்ளை என்னோட சாயல்லையே இருக்காரு? சாயல் தான் உங்களை மாதிரி, ஆனால் குணமெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட். பேசாமல் இந்த மாப்பிள்ளையவே பேசி முடிங்க. முடிச்சிட்டா போச்சு. Later. சார் சார், ஏன் அப்படி கத்துற? எனக்கு என்ன காதி இல்லைன்னு நினச்சியா ராமசாமி? நல்லா தான் பேசுகிறீங்க, சொல்கிறதையும் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் ஞாபக மருதியால் எதையாச்சும் ஏடா கூடமாக செஞ்சிடுறீங்க. தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் ஞாபக மருதிக்கு ஒரு அளவே கிடையாதா? ஞாபக மருதிக்கெல்லாம் அளவுங்கிறது கிடையாதுடா. எவ்வளோ வேணாலும் மறதியாக செய்யலாம். ஆமாம், ஏன் இப்போ இப்படி கேட்குற? நேற்று லஞ்ச் டயத்தில் மேனேஜர் என்ன சொன்னார்? இனிமே ஞாபக மருதியா யாரோட டிஃபன் கரியரையும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஞாபகம் இல்லையா? மேனேஜர் சொன்னதே மறந்துட்டிங்களா? அதனால தான் இன்றைக்கி இப்படி ஏட உடம்பு செஞ்சீங்களா? ஏயா, அப்படி என்னையா செஞ்சேன்? இன்றைக்கி மேனேஜருக்கு வந்த டிஃபன் கரியரை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது. என்னடா, நாம் சமைக்கிற சாப்பாடு இவ்வளோ ருசியாக இருக்காதேன்னு. ஆனால் என்னோட டிஃபன் கேரியரில் சாப்பாடு அப்படியே இருக்குன்னு இப்போ தான் புரியுது. நான் சாப்பிட்டது மேனேஜர் சாப்பாடா? பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டனே. மேனேஜர் கண்டித்து சொல்லியும் ஏன் இப்படி பண்ணீங்க? டே ராமசாமி, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மேனேஜரு மற்றவங்க டிஃபன் கேரியரை தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர அவரோட டிஃபன் கேரியரை எடுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லலையேடா. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக ஆடு மேய்க்க போகலாம். டே ராமசாமி, எல்லாரும் மாடு மேய்க்க போகலான்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னடா ஆடு மேய்க்க போகிறோன்னு சொல்கிற? அது சரி, அவங்க தகுதிக்கு எதை மேய்க்க முடியுமோ அதை தானே மேய்க்க முடியும். ஞாபகம் மருதினாலும் இதை மட்டும் கரெக்டாக பேசுங்க. டேய், எனக்கு ஞாபக மருதியில் என்ன நடக்குதுன்றது தான் ஞாபகம் இருக்காது. ஒன்று சொல்கிறேன் கேளு. போன மாதம் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாயை எடுத்து பெட்டிக்கடையில் கொடுத்து மூக்குப்பொடி வாங்கினேன். மூக்குப்பொடியை போட்டு ஒரு தும்மலை தும்பிட்டு மறதியாக பணத்தை வாங்காமலேயே போயிட்டேன். திரும்ப வந்து மீதி பணம் கேட்டப்போ கடைக்காரன் என்ன அடிச்சிட்டாயா. என்னது, மீதி பணம் கேட்டதுக்கு கடைக்காரன் உங்களை அடித்தானா? ஆமாயா, நான் மூக்குப்பொடி வாங்கினது கடைக்காரங்கிட்ட இல்லையா, பக்கத்தில் இன்னும் ஒருத்தங்கிட்ட தாயா பணத்தை கொடுத்து மூக்குப்பொடி வாங்கியிருக்கேன்.